அப்படின்னா எப்படி நம்ம எம்எஸ் வேர்டில் டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஃபைலுக்கு போயிட்டு சேவஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சேவ் காப்பி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதை எதில் சேவ் பண்ணணும்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுறேன். இப்போது டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ங்கிறத இந்த இடத்துல பிடிஎஃப்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிடிஎஃப்னு கன்வெர்ட் பண்ண பின்னாடி இதில் வந்து ஆப்ஷனுங்கிறது கேட்கும். ரைட்டில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு அதுலேயே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் பண்ணால் என்கிரிப்ட் த டாக்குமெண்ட் வித் ஏ பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதில் வந்து நீங்கள் ஓகேன்னு கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 6 லெட்டர் இருக்கணும். எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து 6 லெட்டர் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து சேவ்னு கொடுத்துருங்க. கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சேவ்னு கொடுத்துடணும். இப்போ வந்து நம்ம இதை சேவ் கொடுத்தோன்னே சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பின்னாடி இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் போய் இப்போ பார்க்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணது வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோம். அதனால் நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணிங்களோ அதை கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்தோன்னே அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எந்தவித ஆப்பும் இல்லாமல் எந்தவித வெப்சைட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜென்யூனான மெத்தடில். Okay friends, thank you for watching.